இளையகுமாரன் கெட்டு போய் எல்லாம் வர்றான், ஒண்ணுமில்லாம வர்றான். தகப்பன் தான் ஓடி வந்து முத்தம் செய்யறான். புரியுதா? தகப்பன் தான் ஓடி வந்து அந்த இளையகுமாரனை என்ன பண்றான்? முத்தம் செய்யறான். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் பன்னி தவிட்ட தின்னுட்டு இருந்தான். அவன் பன்னி தவிட தின்னுட்டு இருந்தான். அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருந்தான். அவன் மேல பயங்கர நாத்து அடிச்சுட்டு இருந்திருக்கும். அப்படித்தானே? இந்த நீ சோப் போட்டு குளிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எஜமான் வீட்டுல இருந்து அவனை அனுப்பிச்சிருப்பாங்களா? இல்ல. அப்ப அவ்வளோ நாத்தமா அவ்வளோ ஒரு ஒரு இதோட வந்திருப்பான் அவன். ஆனா அப்பாதான் போய் என்ன பண்றாரு? அவனை கட்டி தழுவி முத்தமிடுறாரு. அதே மாதிரி இவன் பாத்தீங்கன்னா ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து, எப்படி ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். யாக்கோபு அழுதுருப்பாரு. எதுக்கு அழுதுருப்பாரு? நம்ம தப்பிச்சிட்டோம்னு அழுதுருப்பாரு. ஆனா ஏசா அப்படி இல்லை. ஏசாதான் ஓடி வரான். அப்ப ஏசாவுக்கு வந்து அதெல்லாம் மறந்துருச்சுன்னு அர்த்தம். இவன் செஞ்ச அத்தனை பொல்லாங்கும் ஏசா மறந்துட்டாரு பாருங்க. அதே மாதிரிதான் பிதாவாகிய தேவனும், அதாவது ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னைக்கு இந்த பூமியில சிந்தப்பட்டதோ அன்னைக்கே மனுஷ செஞ்ச எல்லாத்தையும் அவர் மறந்துட்டாரு. ஏன் அப்படின்னா ஏசு கிறிஸ்துடைய இடத்துல நம்மளை வச்சு பாக்குறாரு பிதா. இல்லைன்னா போக முடியுமாங்க பிதா கிட்ட? அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற பரிசுத்தர் அவர். மனுஷன் போக முடியுமா? போக முடியாது. மோசே கிட்ட சொல்றாரு, நீ முகத்தை பார்த்தீங்கன்னா செத்து போயிருவ, என் பின்னாடி மட்டும் பாருங்கிறார் மோசே கிட்ட. அவ்வளோ பரிசுத்தமான கடவுள், அவ்வளோ பரிசுத்தமான கடவுள். ஆனா இயேசுவோட ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு சகல பாவங்களும் மனுஷனுக்கு மன்னிக்கப்பட்டுருச்சு. சகல பாவங்களும் மனுஷனுக்கு மன்னிக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி இந்த யாக்கோபுடைய முகத்தை பார்த்த உடனே ஏசாக்குள்ள இருந்த எல்லாமே மறந்து அவன் கட்டி தழுவி அப்படியே ரெண்டு பேரும் அழுகுறாங்க. அப்ப ஆசீர்வாதம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை பாருங்க. அன்பு. யாக்கோபு மேல ஏசாவுக்கு இருந்தது அன்பு. பிதாவாகிய தேவனுக்கு நம்ம மேல இருக்கிறது என்னது? அன்பு. அதனாலதான் ஏசுநாதரையே அடிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. இப்ப யாக்கோபு போகல, ஓடி போகல, ஏசாதான் ஓடி போறாரு. அப்ப ஏசாவின் அன்பு பெருசு. ஏசுநாதருடைய அன்பு நம்ம மேல பெருசா இருக்குது. அல்லையா? நம்ம மேல அவருடைய தயவு பெருசா இருக்குது. தயவு பெருசா இருக்கு.